Hey guys, welcome back to YouTube channel Different Angle. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாஸ் சர்வர் நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ தெரியாதவங்களுக்கு நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாஸ்னால் என்னென்ன ரேட் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லைவாகவே ஒரு சர்வர் ஒன்று பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு ஒரு சர்வர் கேட்டிருந்தாரு. அவரும் சேம் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் நான் அந்த க்ளவுட் சர்வரில் நான் டம்ப் பண்ணோம். ஸோ எனக்கு ஒரு சர்வர் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்கு நம்ம ஒரு 10 TBக்குள்ளே ஒரு சர்வர் தான் செய்கிறோம் இப்போதைக்கு. ஸோ அந்த சர்வரோட லைவ் டெமோ இப்போ காமிக்கிறோம். நம்ம எப்படி நம்ம அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் என்னென்ன சாஃப்ட்வேர் போடலாம், என்னென்ன சாஃப்ட்வேர் நல்லாயிருக்கும், என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ கைஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஹார்ட் டிஸ்க்லேருந்து வந்துடலாம். ஸோ ஹார்ட் டிஸ்க்கு நம்ம இப்போதைக்கு நம்ம ஒரு டெமோ பர்பஸ்க்காக நம்ம ஒரு 320 TB ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கோம் வெஸ்டர்ன் டிஜிட்டலோடது. நெக்ஸ்ட் இந்த பென்ட்ரைவ் எதுக்கு பார்த்திங்கன்னா, இந்த பென்ட்ரைவில் தான் நம்ம ஓஎஸை பூட் பண்ணி ரன் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ ஒரு நாஸ் சர்வர் பில்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு ஸ்டோரேஜாக தான் இருக்கும். ஆனால் இந்த பென்ட்ரைவ் உங்களுக்கு ஓஎஸ் பூட்டிங்காக இருக்கும். ஸோ இதில் தான் நமக்கு ஓஎஸ் இருக்குது. இந்த பென்ட்ரைவில் உங்களுக்கு இந்த பென்ட்ரைவில் ஓஎஸ் இருக்கனால நம்ம இந்த ஓஎஸை இதுக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க்கு தான் நம்ம க்ளவுட் ஸ்டோரேஜாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு எப்போயுமே உங்களுக்கு மினிமம் 2 ஹார்ட் டிஸ்க் தேவை. அதாவது ஒன்று பார்த்திங்கன்னா ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்க்கை நம்ம இன்னும் ஜாஸ்தி கூட பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நம்ம 1 வாங்கியிருக்கோம், அதுக்கு பதிலாக நம்ம ஒரு 4 வாங்கலாம், ஒரு 10 வாங்கலாம், 20 வாங்கலாம். அது நம்மளை பொறுத்து நம்ம ரேட் கான்ஃபிகரேஷன் மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டெமோ பர்பஸ்க்காக உங்களுக்கு ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்கில் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். ஒரு ஹார்ட் டிஸ்கில் உங்களுக்கு ஃபைல் ஸ்டோர் பண்ண போகிறேன். இந்த பென்ட்ரைவில் உங்களுக்கு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இந்த பென்ட்ரைவில் தான் நமக்கு ஓஎஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டெஸ்க்டாப் கான்ஃபிகரேஷன்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ கைஸ் இதான் நம்மளோட பிசியோட கான்ஃபிகு. ஸோ இது பார்த்தீங்கன்னா Ryzen 7 2700X வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான கிராஃபிக் கார்டு வச்சுருக்காங்க. ஸோ அவர் ஆல்ரெடி ஒரு எஸ்எஸ்டியும் ஒரு ஹார்ட் டிஸ்க்கும் வச்சுருக்காரு. ஸோ இந்த இதை நம்ம டச் பண்ண போகிறதில்ல, இது அவரோட பிசி தான். ஸோ இதில் ட்ரையல்ஸ் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சர்வர் ஒரு புதுசாக மதர் போர்டெலாம் வாங்கி ரிக்கு மாதிரி செட்டப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈத்தர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ எந்த ஒரு சர்வர் பில்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் மேண்டிட்டரி உங்களுக்கு ஈத்தர்நெட் தான். ஸோ ஒரு சிலர் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க, நெக்ஸ்ட் இன்டர்நெட் கனெக்ட் பண்ண மறந்துடுவாங்க ஈத்தர்நெட்டை. ஸோ அது ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ண மறந்துட்டிங்கன்னா மொத்தமாக ஒர்க் ஆகாது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஈத்தர்நெட் ஒரு மஸ்டான திங்கு. ஸோ கண்டிப்பாக ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ணாமல் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஈத்தர்நெட் மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும். ஒய்ஃபை இருந்தால் ஒய்ஃபை ஒர்க் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு டிரைவர்ஸ் ஒய்ஃபைக்கு இன்ஸ்டால் பண்ணணும். அது விண்டோஸில் மட்டும்தான் பண்ண முடியும், லினக்ஸில் பண்ண முடியாது. நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸில் சர்வருக்கான சாஃப்ட்வேர்ஸ். அது என்ன சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீநாஸ் உங்களுக்கு ஒரு ஃப்ரீயான சாஃப்ட்வேர் தான். நாஸ்னால் ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு, நெட்வொர்க் அட்டாச் ஸ்டோரேஜ். ஸோ நெட்வொர்க் அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர் நெட்வொர்க் அட்டாச் ஸ்டோரேஜ்னு. ஸோ நெட்வொர்க் இல்லாமல் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஓகே கைஸ், வாங்க இப்போ நம்ம ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம சிஸ்டம் பவர் ஆன் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாங்க் அவுட்டாக இருக்கிறது தெரியும். ஸோ இப்போ பவர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்டர்நெட்ஸ் ஸ்பீட் செக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஸ்பீடு வருது, அப்லோட் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்டர்நெட் செக் பண்ணிட்டு நீங்கள் இப்போது ஆன் பண்ணுங்கள் சிஸ்டமை. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆகிறது தெரியும். இப்போ உங்களுக்கு சிஸ்டம் பூட் ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே என்ட்ரு ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டத்தில் நீங்கள் கீபோர்ட் மவுஸ் கனெக்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அதில் நம்ம என்ட்ரு கொடுத்தோம்னா பூட் ஃப்ரீநாஸ் இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம அந்த ப்ளூ கலர் பென்ட்ரைவில் நம்ம ஃப்ரீநாஸ் சாஃப்ட்வேரை நம்ம அந்த 16 GB சின்ன பென்ட்ரைவுக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ப்ராசஸ் தான். இந்த ப்ராசஸில் நீங்கள் ஹார்ட் டிஸ்க்கை கனெக்ட் பண்ண வேண்டாம்.
உங்களுக்கு என்ட்ரு கொடுங்க, ஓகே கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த இதை செலக்ட் பண்ணுவோம், அதோட ஸ்பேஸ் பார் அமுத்துங்க, செலக்ட் ஆயிரும். ஸோ இந்த PNY USB ஃப்ளாஷ் டிரைவ், அது உங்களுக்கு 16 GB காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த பென் டிரைவில் தான் நம்ம வந்து இப்போது OS வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் பேர் பார்த்தீங்கன்னா FreeNAS. ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான். இது வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்பவே பெஸ்ட்டான சாஃப்ட்வேர் ஃபார் NAS ஸ்டோரேஜுக்கு. எஸ் கொடுங்க. பாஸ்வேர்டு வந்து ஏதாச்சும் உங்கள் தோதுக்கு வந்து போட்டு வச்சுவாங்க, உங்களோட சர்வரோட ரூட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாஸ்வேர்டை வந்து போட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. பூட் வயா UFEIன்னு வரும் உங்களுக்கு. பூட் வயா UFEIன்னு நீங்கள் கொடுத்துங்க. UFEI அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2015க்கு அடுத்து வந்த மதர் போர்டில் எல்லாமே UFEI தான். உங்களுக்கு வந்து UEFI அப்படின்னு சொல்கிறத வந்து பூட் வயா UEFI அப்படிங்கிறத வந்து கொடுத்துடணும். யூனிஃபைட் எக்ஸ்டென்சிபிள் ஃபிர்ம்வேர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த UEFI அந்த இதில் மட்டும்தான் மதர் போர்டு மட்டும் தான் உங்களுக்கு ஏற்ற முடியும். நீங்கள் பயாஸ் மதர் போர்டு வச்சுட்டு அதில் FreeNAS ஏற்ற முடியுமா, சர்வர் சாஃப்ட்வேர் ஏற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. உங்களுக்கு மினிமம் ரெக்குயர்மெண்ட் வந்து ஒரு UEFI மதர் போர்டு உங்களுக்கு வந்து தேவைப்படும். அதாவது வந்துட்டு உங்களுக்கு 2015க்கு மேலே வந்த மதர் போர்டு எல்லாமே UEFI தான். அதுக்கு முன்னாடி மதர் போர்டு UEFI மதர் போர்டு வந்து அட்வான்ஸ்டாக வாங்கியிருந்தீங்கன்னா அதில் ட்ரை பண்ணலாம். நீங்கள் பயாஸ் மதர் போர்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ண முடியாது, கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகாது. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சொல்லுவோம், உங்கள் வந்து நீங்கள் பூட் பண்ண போகிற இன்ஸ்டாலரில் வந்து டிஸ்கில் வந்துட்டு எல்லாத்தையும் எரேஸ் பண்ண போகிறோன்னு சொல்லும். ஸோ வந்து எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து ஒரு கேட்கும். ஸோ நீங்கள் ஒரு ரூட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்ன கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேட்டிருக்கோம் FreeNAS can be booted in either BIOS or UEFI mode. BIOS is recommended for legacy and enterprise hardware, whereas UEFI may be required for newer consumer motherboards. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது BIOS அண்ட் UEFI, BIOSனா பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் அண்ட் UEFIனா யூனிஃபைட் எக்ஸ்டென்சிபிள் ஃபிர்ம்வேர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த UEFI போர்டுனா என்ன போர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2015க்கு மேலே வந்த போர்டு தான் இந்த UEFI போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம FreeNASஐ வந்துட்டு நம்ம UEFI மோடில் தான் பூட் பண்ணணும். நீங்கள் வந்து பயாஸ் மோடில் பூட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு என்டர்பிரைஸ் போர்டில் வந்து பூட் பண்ணியிருக்கேன் பயாஸில். ஸோ இப்போ வந்து நம்ம எப்போயுமே வந்து UEFI மோடு சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து 2015க்கு மேலே இருக்க மதர் போர்டு, அதாவது அட்வான்ஸ் மதர் போர்டு, அதாவது UEFI சப்போர்ட் இருக்க மதர் போர்டு. UEFIனா என்னன்னு பார்த்தீங்கன்னா UEFI மதர் போர்டுனா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா UEFI மதர் போர்டுனா வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் பூட் ஆகிறப்போ டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூட் மெனுக்குள்ளே போகும், அதான் UEFI மதர் போர்டு. வேற இந்த பயாஸ் மதர் போர்டு பார்த்தீங்கன்னா F1ஓ F12ஓ F11ஓ ஏதாச்சும் வந்து உங்களுக்கு கீ வந்து ப்ரெஸ் பண்ண சொல்லும் டு என்டர் த பூட் மெனு. ஸோ இந்த UEFI மதர் போர்டு வந்து இந்த சொன்ன மாதிரியே 2015க்கு மேலே வந்த மதர் போர்டு, அது யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு. ஸோ எப்பயுமே UEFI மதர் போர்டு யூஸ் பண்ணுங்கள், பயாஸ் யூஸ் பண்ணால் வேண்டாம் FreeNASக்கு. ஸோ இப்போ நம்ம என்டர் கொடுக்குறோம். என்டர் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு யூஎஸ்பியில் பண்ணும்போது நிறைய பேருக்கு ஒரு சிக்கல் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியோட ரீட் ரைட் ஸ்பீடு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், USB 3.0 வந்து வாங்குங்க. 3.0ன்னு என்ன பார்த்தீங்கன்னா ரீட் ரைட் ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்து USB போர்ட் வந்து 3.0. ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஹையராக இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ நீங்கள் 2.0 போட்டிங்கன்னா ஒரு நாள் பூரா கூட உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகலாம். ஸோ இப்போ நான் 3.0 பென்ட்ரைவ் தான் போட்டிருக்கேன், அதனால் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து ஒரு சீக்கிரமாக நடக்குது. ஸோ நீங்களும் வாங்கி போடுறப்ப USB 3.0 வந்து வாங்கி போடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா FreeNAS வந்து நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த டேப் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FreeNAS சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஓகே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகும். நம்ம ஓகே ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ளூ கலர் பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா OS இருக்கிற பென்ட்ரைவ், OS இன்ஸ்டால் பண்ணுற பென்ட்ரைவோட OS இருக்கிற பென்ட்ரைவ் வந்துட்டு நம்ம வந்து வெளியே எடுத்துடணும். ஏன்னா நமக்கு OS வந்து அந்த 16 GB பென்ட்ரைவ்ல வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிருச்சு. ஸோ வாங்க நம்ம இப்போ வந்து பென்ட்ரைவ்லாம் எடுத்துட்டு பூட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து OSஐ விட்டுட்டு உங்களுக்கு வந்து உள்ளே வந்து பூட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஆட்டோ பூட்டுன்னு சொல்லிட்டு வரும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ளே பூட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் உள்ளே போகுது. உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாமல் சாஃப்ட்வேர் வந்து இப்போ உங்களுக்கு OS இன்ஸ்டால் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து OS வந்து இப்போ வந்துட்டு உள்ளே வந்து பூட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு நீங்கள் ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன் பண்ணிங்கன்னா ஒன்றுமே வராது உங்களுக்கு. இது ஒரு லினக்ஸ் பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்.
ஸோ வந்துட்டு இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் மாதிரி வந்து வரும், ஐபி அட்ரஸ் வரும், IPv4 வரும். ஸோ அந்த V4 வந்துட்டு நம்ம வேற எங்கேயாச்சும் மொபைல் ஃபோன்லேயோ ஆர் விண்டோஸ் OS இருக்கிற லேப்டாப்லேயோ சிஸ்டம்லேயோ தான் நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட்டு வந்து வெறும் வந்து நம்ம சாஃப்ட்வேர் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு செட்டப் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அதில் தான் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து செட்டப் பண்ணுறது என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஐபி அட்ரஸ் போட்டு உள்ளே லாகின் பண்ணுறதை வந்து நம்ம காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு சில செட்டப்லாம் பண்ணோம். இப்போ நம்ம வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் டிஸ்கை போட்டு உள்ளேலாம் பூட் பண்ணும். ஸோ உள்ள ஹார்ட் டிஸ்கை போட்டு உங்களுக்கு செட்டப் பண்ணி அந்த ஹார்ட் டிஸ்கை வந்து பூல் ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ஹார்ட் டிஸ்கை லைவ் பண்ணும். ஸோ அந்த செட்டப் அண்ட் ஹார்ட் டிஸ்க் செட்டப் அண்டு பூல் வந்து உங்களுக்கு செட்டப் பண்ணுறது வந்துட்டு இன்னொரு வீடியோ காமிக்கிறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு உள்ளே வந்து ஐபி அட்ரஸ் போட்டு உள்ளே எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஈத்தர்நெட்டை வந்து மறந்துடாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐபி அட்ரஸ் வந்துருச்சு. ஸோ ஐபி அட்ரஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, HTTP 192.168.1.6 இதுதான் வந்துட்டு உங்களுக்கான ஐபி அட்ரஸ். ஸோ இந்த ஐபியை வச்சுட்டு தான் நீங்கள் வந்து உள்ளே வந்து பூட் பண்ண முடியும், இல்லைனா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உள்ளே பூட் பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு இந்த ஐபி அட்ரஸை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இதில் மானிட்டர், இப்போ எதுவுமே உங்களுக்கு மானிட்டர் எதுவுமே தேவையில்லை, மானிட்டர் மவுஸு கீபோர்டு உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு சும்மா வந்துட்டு அந்த சிஸ்டம் வந்து ரன் பண்ண விட்டால் போதும். ஈத்தர்நெட் மட்டும் மஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோஸ் லேப்டாப் வந்து எடுத்துக்கலாம். அந்த விண்டோஸ் லேப்டாப்பில் வந்து அந்த ஐபி அட்ரஸை செட் பண்ணி உள்ளே வந்து எப்படி போகிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஐபியை வந்து டைப் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். ஸோ நமக்கு வந்து ஐபி வந்து பார்த்திங்கன்னா 192.168.1.6. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நாட் செக்யூர்னு வந்து உங்களுக்கு வந்துடும். அது வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ யூசர் என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா ரூட்டுன்னு போடணும். நெக்ஸ்ட் வந்து நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து ஒரு செட் பண்ணியிருப்போம் இந்த இன்ஸ்டால் பண்ணும்போதே. ஸோ அந்த பாஸ்வேர்டை போட்டுட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்துடும். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீனஸ் சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ். ஸோ அதில் உங்களுக்கு எதுவுமே வராது. நீங்கள் தான் இந்த ப்ரௌசர் மாதிரி விஷயத்தில் வந்துட்டு லேண்டில் வந்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணால் தான் இதை கான்ஃபிகர் பண்ண முடியும். நீங்கள் போயிட்டு இன்டர்நெட்டில் எங்கேயோ கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஐபி அட்ரஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வராது. ஸோ ஈத்தர்நெட் ஸ்டேட்டஸும் உங்களுக்கு லைன் வந்து அப்னு காமிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா CPU என்ன CPU போட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து மெமரி பார்த்தீங்கன்னா 16 GB போட்டிருக்கு டூயல் சேனலில். ஸோ மெமரி வந்து எவ்வளோ காட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு பண்ணியாச்சு. இப்படி வந்துருச்சு அப்படின்னா பிளாட்ஃபார்ம் ஜெனரிக் ஃப்ரீனஸ் உங்களுக்கு வெர்ஷன் வந்துடும், எல்லாமே வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல். ஸோ இப்போ வந்து நீங்கள் சிஸ்டமை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும் இல்லை ரீபூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு லாக் அவுட்டு ரீஸ்டார்ட் ரீபூட் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இதான் உங்களுக்கு வந்து டாஸ்க் பார். இதில் வந்து ப்ளகின்ஸு நிறையா வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இவ்வளோ தான் கைஸ் வந்துட்டு ஃப்ரீனஸ் சாஃப்ட்வேர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஒரு டிஸ்க்கு வந்து நம்ம போட்டு ஒரு பூல் க்ரியேட் பண்ணி அதை லைவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். CPU லோடெலாம் எப்படி தாங்குது, மெமரி கெப்பாசிட்டினா என்னது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்க்கை மட்டும் நம்ம லைவ் பண்ணி அந்த டிஸ்கில் வந்து நம்ம ஃபைல் அப்லோட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எல்லாமே செட்டப் பண்ணுறது, OS இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.